அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆஸ்ட்ரோசாட் வாஸ் லான்ச்ட் ஆன் செப்டம்பர் 28, 2015 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆஸ்ட்ரோசாட் அப்படிங்கிற இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணி 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதை தான் இங்க நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனாமிக்கல் சேட்டலைட் அப்படின்னா அதை நம்ம ஆஸ்ட்ரோசாட் தான். சரியா? The launch vehicle of AstroSat was PSLV C30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the term Engels pass refers to அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கிள்ஸ் அப்படின்னா ஃப்ரெட்ரிக் எங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கார்ல் மார்க்ஸோட ஒரு கம்பேனியன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? இவங்க தான் இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற புக்கை வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கிள்ஸ் பாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஏற்படுறப்ப இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் ஒர்க்கர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸோட நார்மலா ஒர்க்கர்ஸோட லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகாது. சரிங்களா? அப்படி ஒரு சுச்சுவேஷனை என்னன்னு சொல்றாங்க, நமக்கு எங்கிள்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ a situation where industrial output increase sharply while living standards remain stagnant அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, choose the correct statements. பிரதான் மந்திரி கிசான் சம்பட யோஜனா was launched on August 23, 2017 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலி சம்படா அப்படிங்கிறத பிரதான் மந்திரி கிசான் சம்பட யோஜனா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க 2017ல. ஸோ PM கிசான் சம்படா யோஜனா இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ் டு பில்ட் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் த ஃபுட் ப்ராசஸிங் செக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் செக்டாருக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும், லைக் கோல்டு ஸ்டோரேஜ், குடோன்ஸ், இந்த மாதிரி செட்டப் பண்றதா இந்த ஸ்கீம். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the 2 women naval officers Rupa and Dilna completed the Navika Sagar Parikrama 2.0 in how many days அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது இந்தியன் நேவி பண்ணியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய 2 விமன் ஆஃபீஸர்ஸ். இது ஒரு சர்க்கம் நேவிகேஷன் மிஷன். சரியா? சர்க்கம் நேவிகேஷன்னா உலகத்தை சுத்தி வர்றது தான் இந்த சர்க்கம் நேவிகேஷன் மிஷன். சரியா? ஸோ இதை வந்து INSV தாரிணி அப்படிங்கிற இந்தியன் நேவல் ஷிப்ல வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா? அது ஒரு வெசல். ஸோ எவ்வளவு நாள்ல பண்ணி முடிச்சிருக்காங்கன்னா 238 டேஸ்ல பண்ணி முடிச்சிருக்காங்க. சரியா? லாஸ்டா, the main demand of the protest in Ladakh is to add Ladakh in which of the following schedule of Indian Constitution. லடாக்ல ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ லடாக்கை வந்து எந்த ஷெட்யூல்ல ஆட் பண்றதுக்காக ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா 6th ஷெட்யூல்ல. ஓகேவா? ஸோ 6th ஷெட்யூல் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அதுல லடாக்கையும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.